ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உண்மையாக இந்த 12ஆம் ஆண்டு இந்த ஆலயம் கட்டி இந்த இடத்துல கூடி வந்து உங்களோடு கூட இந்த ஆண்டு விழாவை கொண்டாட தேவன் பாராட்டின இந்த தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் அதுதான் உட்காந்து நான் யோசிச்சுன்னு இருந்தேன். உங்கள் சர்ச்சில் நான் ஏறக்குறைய ஒரு 2 வருஷம் ட்ரம்மராக இருந்திருக்கிறேன். பாஸ்டர் ஜோஷுவா கீபோர்டிஸ்டாக இருக்கும்போது 2 ஆண்டுகள் கீழே நான் 9th 10th படிக்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆராதனையிலெல்லாம் இங்கே வந்து நான் ட்ரம்ஸ் வாசிச்சிருக்கிறேன். இந்த தெருக்கள், இந்த சபை, இந்த இடமெல்லாம் நான் வளரும்பொழுது அநேக காரியங்களை நான் பார்த்து கற்றுக்கொண்டு, நான் போன முறை கூட பாஸ்டர் ஜோஷுவா அவர்களை எம்சிசி ஸ்கூலில் பார்த்தோம். அங்கே நாங்கள்லாம் உட்காந்து நின்று பேசின்னு இருக்கும்போது நான் சொன்ன காரியம் அதுதான். இங்கே வந்து படிக்கலைன்னா எனக்கு சாட்சியே இல்லை. எனக்கு சாட்சிகளை ஏற்படுத்தி கொடுத்த உண்மையாக எங்கள் 2 மாமாவையும் சொல்லணும். அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க, அநேக ஊழியங்களுக்கு கொண்டு போனாங்க, தேவனை குறித்ததான அநேக காரியங்களில் ஈடுபட ஊக்கமாக இருந்தாங்க. இந்த நாள் உண்மையாக இங்கே நிற்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் யோசித்தேன், பாஸ்டர் என்னை கூப்பிடும்பொழுது உங்கள் சபையில் பேசுகிறதுனா கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஏன்னா பெரிய ஊழியர்கள் எல்லாம் வந்து பேசின ஒரு பெரிய மேடை இது. அதுவும் இல்லாமல் சூப்பர் சீனியர், பிஷப், டாக்டர், ரெவரண்ட், தீர்க்கதரிசி, இப்படிப்பட்ட பெரும் பொறுப்பு வகிக்கிற தேவ ஊழியர், அநேக ஜபங்களிலே விசேஷ வண்ணமாக எங்களுடைய சொன்னது போல் எங்கள் துணைவியாருக்கு இங்கே எப்பொழுதெல்லாம் அந்த எழுப்புதல் ஜபம் நடக்கிறதோ அப்போ எல்லாம் என்னை திட்டிக்கினே இருப்பாங்க. எங்களெல்லாம் அனுப்புங்க, இங்கே என்ன நீங்கள் ஜபம் நடத்துறீங்க, நாங்கள்லாம் அங்கே போகிறோம், நாங்கள்லாம் அங்கே போகிறோம் அப்படி என்று சொல்லி எங்களெல்லாம் திட்டி ஒரு முறை வாலிபர்களெல்லாம் கூட்டி நீங்கள் வந்திருக்கிறாங்க. அப்படியாய் எழுப்புதல் ஜபத்திலே நல்லா நடத்தப்படுகிற ஒரு சபை, பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிற ஒரு சபை. அப்போ நான் யோசித்தேன், இந்த சபைக்கு நம்ம என்ன பேசுறது, கேட்காத செய்தியா? எவ்வளோ செய்திகளை கேட்டிருக்கிறாங்க, நம்ம என்ன பேசுகிறது என்று யோசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை இந்த 12ஆம் ஆண்டுக்கு ஒரு வாக்குத்தத்தமாகவே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். புக் ஆஃப் லூக்கா சாப்டர் 2 வெர்ஸ் 30. இது ஒரு மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. சிமியோன் என்ற ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை அவன் இயேசுவை தன் கரங்களிலே ஏந்தி கொண்டு அவன் இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பதாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண் கண்டது என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கூப்பிட்டதில் எத்தனை பேருக்கு கஷ்டமாக இருக்குது? பாஸ்டருக்கு பிடிச்சிக்குது என்னை கூப்பிட்டதில். உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா? ஹல்லேலூயாவே சொல்ல மாட்டீங்களே நீங்கள். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லாதீங்க, மெதுவாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சபையிலெல்லாம் நான் சில நேரத்தில் 20-30 ஹல்லேலூயா தொடர்ந்து சொல்லினே இருப்பேன். என் கண்ணில் படுற எல்லாரும் கையை தூக்கி ஹல்லேலூயா சொல்கிற வரைக்கும் நான் 20-30 ஹல்லேலூயா என்ன பண்ணுவேன், சொல்லிக்கினே இருப்பேன். ஒரு வேளை சொல்லியே இன்றைக்கி கூட்டம் முடிஞ்சிடும். பாஸ்டர் சொன்னார், அதான் தனியாக சொன்னார், நைட்டெல்லாம் கூட நடத்துங்க. 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டுக்கு போகும்போது 11லேருந்து 12க்கு போகும்போது நல்ல அபிஷேகத்தில் போட்டோம், நைட்டெல்லாம் நடத்துங்க நாங்கள். அப்போ ஹல்லேலூயாலே 12 மணி வரைக்கும் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே சிமியோன் என்ற ஒரு மனுஷன், தேவ ஆலயத்தை விட்டு பிரியாத ஒரு மனுஷன். இந்த மனுஷன், அவனுக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இந்த பூமியிலே இரட்சகரை காணும் முன்னே நீ மரிப்பதில்லை என்று சொல். அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவன் கரங்களிலே வைத்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கென்று உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை அவன் கண்கள் கண்டு கொண்டு இருக்கிறான். அவன் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறலை பார்க்கும் பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், புறஜாதிகளுக்கு
பிரகாசிக்கிற ஒளியாக உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாக தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பதாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண் கண்டது என்று சொன்னான். ஹல்லேலூயா. இந்த நாளிலே போதகர் சொன்னது போல இது ஒரு தீர்க்க தரிசனமாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இங்கே சொல்லப்படுகிறது புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இந்த பிளெஸிங் சென்டரை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் இந்த சபையை அவர் பிரகாசிக்கிற ஒரு ஒளியாகவும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு, இந்த அம்ஜிகர, அண்ணா நகர், இந்த சென்னைக்கு ஒரு மகிமையாக இந்த ஆலயத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் இவனுக்கு நிறைவேற ஒரு 3 காரியம் நடைபெற வேண்டியது அவசியமாயிருந்தது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையிலே நிஜமாய் மாற, அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை தன் கையிலே அவன் ஏந்தி கொள்ள சில காரியங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாக இருந்தது. அது 3 மாத்திரம் நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் நாம் அறிய வேண்டியது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், all the promises of God never fails. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபொழுதும் தரையிலே விழாது. இங்கே இவன் கையிலே ஏந்தி கொண்டிருக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பிசாசினிடத்திலே சவாலாய் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லி, இங்கே ஆதாம் ஏவாள் இடத்திலே நடந்த ஒரு சம்பாஷணையிலே தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற 76 தலைமுறைகள் கடந்து போயிற்று. தேவன் ஆதாம் ஏவாள் இடத்திலே பேசின வார்த்தை நிறைவேற 4000 வருஷங்கள் கடந்து போயிற்று. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையிலே ஒரு வார்த்தை கூட மாறியே போகவில்லை. ஹல்லேலூயா. அந்த ஆதாமுடைய குடும்பத்திலே கொலைக்காரன் இருந்தான், ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறி போகவில்லை. அவனை தொடர்ந்து வருகிற சன்னதி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவனுடைய சிந்தனை நித்தமும் பொல்லாதவைகளாய் இருந்தது. தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறி போகவில்லை. தேவன் ஜனங்கள் திரளாய் உலகமெங்கும் கடந்து போக வேண்டும் என்று எண்ணி இருந்தார். ஆனால் அவர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டின பொழுது கூட தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறி போகவில்லை. ராஜாக்கள் வந்தாங்க, பாவம் மிகுதியாயிற்று, கொலை ஏற்பட்டது, அடிமைத்தனத்திலே கடந்து போனாங்க. ஆனால் ஒரு காரியம் வெளிப்படு, இந்த மனுஷன் தன் கையிலே இயேசுவை அவன் ஏந்தி கொண்டு இருக்கும் பொழுது 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாய், 76 தலைமுறைகளுக்கு முன்பதாய் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் சொன்னபடியே நிறைவாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னாரு? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும். ஹல்லேலூயா. எப்படி இருக்க போறீங்க? தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லி செய்யாது இருக்க மாட்டாங்க, அவர் வசனத்தை நிறைவேற்றாமலும் இருக்கிற தேவன் அல்ல. 4000 ஆண்டு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கண்டினியூவாய் 76 தலைமுறைகள், ஒரு தலைமுறையிலே ஒரு தவறு ஏற்படுத்தி இருந்தால் கூட இயேசுவை இந்த சிமியோன் என்றவன் கையிலே என்ன பண்ணியிருக்க முடியாது, ஏந்தி இருக்க முடியாது. 77 தலைமுறையிலே ஒரு தலைமுறை அது சிதைந்து போயிருக்குமே என்றால், தவறான வழியிலே போயிருக்குமே என்றால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்காது. ஆனால் 76 தலைமுறைகளும் தேவன் அவர் சொன்ன வார்த்தையை தொடர்ச்சியாய் கொண்டு வந்திருப்பார் என்றால், இந்த 12ஆம் ஆண்டு தேவன் உங்களுக்கு சொன்னது போலவே உங்களை அவர் பிரகாசிக்கிற ஒளியாகவும் இந்த ஜனங்களுக்கு மகிமையாகவும் அவர் நிச்சயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் எல்லாம் போகிற இடத்துல ஒளியாக இருக்கிறீங்க. ஒளியாக இருக்கணும்னு இல்லை, நீங்கள் எப்படி தான் இருக்கிறீங்க? ஒளியாக தான் இருக்கிறீங்க. சில நேரங்களிலே நாம் ஒளியாக இருக்கிறோம் என்பது நமக்கே என்ன பண்ணல,
தெரியவே மாட்டேன். நம்ம ஒரு வெளிச்சம். எந்த இடத்துல எல்லாம் இருள் இருக்கிறதோ அந்த இடத்திலே உங்களை அல்லாமல் ஒளி இல்லவே இல்லை. அப்போ நீங்கள் எங்கே போனாலும் சரி, தேவன் உங்களை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்ற அந்த வாஞ்சை அல்லது அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நன்கு அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறார். இன்று இரண்டாவதாக நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாக, இவன் இந்த கையிலே இந்த வாக்குத்தத்தம் வைத்து கொண்டு இருக்க, நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்றார். இங்கே இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், மரியாள் தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற விசுவாசிக்கிறவராய் இருந்தார். எப்படி இருந்தாங்க? ஆமாம், நான் போன வாரத்தில் ஒரு 3 வாரத்திற்கு முன்னாடி எங்கள் சபையிலே ஒரு செய்தி கொடுத்தேன். இல்லாதவைகளிலே இருக்கிறதாய் அழைக்கிற தேவன் என்று சொல். என்னது? இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன் என்று நான் சொன்னேன். அப்போது எங்கள் சபையில் மாலை ஆராதனையில் ஒரு மகள் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க பேர் சாந்தா. அவங்களுடைய சிநேகிதி வயது சென்று திருமணமானவங்க. 34 வயசு 35 வயசுல திருமணம் ஆயிடுச்சு. ஆகவே அவங்களுக்கு குழந்தை பெற்றெடுப்பது சாத்தியமில்லை என்று மருத்துவங்க சொல்லிட்டாங்க. அவங்க கணவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அவர் 70% குழந்தை பெற்றெடுக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மகளை டெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்க வயிற்றிலே ஒரு கட்டி இருக்கு. ஆகவே இது இருவருக்கும் குழந்தை பிறப்பது முடியாத காரியம் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு வாக்குத்தத்தம் பேசப்பட்டது, இல்லாததை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன் என்று சொல். அப்போ அந்த மகளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்துடுச்சு. 8:30 மணிக்கு ஆராதனை முடிஞ்சது. அவங்க உடனே நேராக அந்த சிநேகிதியை பார்க்க ஒரு ப்ரெக்னென்சி அந்த கிட்டு வாங்கிக்கின்னு போயிட்டாங்களாம். அவங்க போகும்போதே ஒரு தடை. அவங்க ஹஸ்பண்டு ஃபோன் பண்ணுறாராம், 8:30 மணி ஆகிடுச்சு, இன்னும் சாப்பாடு செஞ்சு வைக்கலையே என்று சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்களாம், இல்லை என் சிநேகிதியை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்போ அவங்க போகும்பொழுது அவங்களுக்கு ஒரே எண்ணம், இன்னைக்கு நடக்கணும், இப்போ நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும். வயிற்றில் மருத்துவர்கள் கட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்டி நான் இப்பொழுது பேசுகிறேன், இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமா நீர் மாற்றுவேன் என்று சொன்னீரே, அது குழந்தையாய் மாற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவங்க கடந்து போனாங்க. நைட்டு 9:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, ஒரே சந்தோஷம். நான் போனேன், என் சிநேகிதியை பார்த்ததுமே அவங்க கேட்குறாங்க, இவ்வளோ லேட்டாக ஏன் வந்த, நீ இவ்வளோ தூரத்துலேருந்து ஏன் வந்தேன்னா ஒன்றை சொன்னேன், அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு கிட்ட கையில் கொடுத்து சொன்னேன், நீ போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருப்ப. அவன் சொன்னாங்க, இல்லைம்மா 7 லட்ச ரூபா செலவாகும், அவருக்கு 70% குழந்தையை பெற்றெடுக்க வாய்ப்பில்லை, எனக்கும் என்ன இருக்கு, கட்டி இருக்கு, ஆகவே இந்த குழந்தையாய் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லும்போது இவங்க சொன்னாங்க, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இன்று கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார், இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன் இருக்கிறார், நீ போய் டெஸ்ட் பண்ணிட்டு வா. உள்ள போய் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு வந்து 2 பேரும் அழுகுறாங்களாம். என்னன்னா அது என்னவா காமிச்சிருக்கு, பாசிட்டிவாக காண்பித்திருக்கிறது, குழந்தை இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறான். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கணும். இன்று நம்ம வாசிச்சோம் பாருங்க, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உங்களை அவர் என்னவா வைத்திருக்கிறார், ஒளியாய், பிரகாசிக்கிற ஒளியா. சிலதெல்லாம் ஒளி இருக்கு, பாத்ரூம்லலாம் போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, சில 0 வாட்ஸ், ஏன் போடுறாங்கன்னே தெரியாது நம்மளுக்கு. உள்ளே போனால் காரியங்கள் தெரியாத அளவுக்கு சிலது ஒளி இருக்குது. ஆனால் என்னன்னு இதில் மங்கியே தான் எரிஞ்சு கொண்டு இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பிரகாசிக்கிற ஒளியாக ஜனங்கள் மத்தியிலே உங்களை மகிமையாய் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார் என்றால், இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் சபையார் என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். தேவன் அப்படியே என்னையும் என் சபையும் வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம எவ்வளோதான் ஒளிச்சு வச்சாலும் சரி, சில காரியங்களை ஒளித்தே வைக்க முடியாது.
ஒளித்தே வைக்க முடியாது. பாருங்க, யோசேப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அவனை போல ஒரு 100 பேர் அந்த போர்த்திபா அவன் வீட்டில் வேலை செஞ்சுருப்பான். வீடு பெருக்குங்கன்னா எல்லாரும் வீடு பெருக்கி இருப்பான், வீடை தொடங்கினா எல்லாம் வீடை தொடச்சிருப்பாங்க, செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுங்கன்னா எல்லாரும் செடிக்கு தள்ளி ஊற்றிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் செய்கிற வேலையை இவனும் செய்தான், இவன் மட்டும் தனித்து இருக்கிறான். எல்லாரும் ஒரே வேலை தான் செய்கிறாங்க, எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. ஆனால் இவன் மாத்திரம் வேறு பெற்றவனாய் இருக்கிறான். காரணம் என்னன்னா, தேவன் இவனை பிரகாசிக்கிற ஒளியாய் வைத்திருந்தான். தேவன் இவனை ஜாதிகள் மத்தியிலே மகிமையாய் அவனை மாற்றியிருந்தபடினாலே அந்த போர்த்திபாவனுடைய கண்கள் இவனை ஆட்டோமேட்டிக்காக பார்த்துச்சு. ஐயா, நான் நல்லா வேலை செய்யும் ஐயா, என்ன வேணா கொஞ்சம் வீட்டு சாவியை கொடுத்து பாருங்களேன், நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு இவன் கேட்டுன்னு வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? போர்த்திபா மனைவி வந்து சொன்னோம்ல, எப்போ வீட்டு சாவியை கேட்டானோ அப்பயே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பார். இங்கே நிறைய பேருக்குடைய எண்ணம் என்னன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா நான் பண்ணியிருப்பேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா என்னை கூப்பிட மாட்டாங்க, எனக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நீ இருக்கிற இடம் எந்த இடமோ சரி, அந்த இடத்திலே நீ பிரகாசிக்கிற ஒளியா நீ பிரகாசிப்பாய் என்றால், ஜாதிகள் மத்தியிலே நீ மகிமையாக இருப்பாய் என்றால், ஆட்டோமேட்டிக்காக எல்லாருடைய கண்கள் உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் பவரை தேடி போக வேண்டியதில்லை, அதிகாரத்தை தேடி போக வேண்டியதில்லை, வாய்ப்புகளை தேடி போக வேண்டியதில்லை. எல்லாரும் உன்னை தேடி அவைகள் வரத்தக்கதாய் தேவன் உன் ஒளியை எல்லார் மத்தியிலும் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம் அதுதான். 12ஆம் ஆண்டு விசேஷித்த ஆண்டு. எப்பயுமே 12ன்னா அது என்னது? நிறைவான ஆண்டு. நிறைவான ஆண்டில் தான் பாஸ்டர் என்ன கூப்பிட்டுருக்கிறார், நிறைவான ஆண்டு. இந்த நிறைவான ஆண்டில் கர்த்தர் சொல்லுகிறார், பிரகாசிக்கிற ஒளியாகவும் ஜாதிகளுக்கு மகிமையாகவும் பிளெஸிங் சென்டரை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டு எப்படி இருந்ததோ, ஆனால் இனி நீங்கள் போகிற ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். நீங்கள் போகிற ஒவ்வொரு இடங்களிலும் இருளை தேவன் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில இடங்களில் நம்மளுக்கு சில காரியங்கள் கஷ்டமாக இருக்கும். நம்ம எடுத்ததுமே சில காரியங்கள் நம்ம பயப்படும் போது உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. நான் நிறைய பிசாசெல்லாம் ஓட்டுனதில்லை. எங்கள் சபை வளர்ச்சியே உங்கள் ஊழியர்களெலாம் தெரியும். எங்கள் சபை வளர்ந்ததற்கு பிரதான காரணம், சுவிசேஷத்தை சொல்கிறோமோ இல்லையோ, பிசாசு தான் காரணம். எங்கே ஊழியம் செஞ்சாலும் பிசாசு ஆடும். பிசாசு ஆடுந்துமே ஜனங்கள் கும்பலாக கூடுவாங்க. அப்பா சுவிசேஷம் சொல்வார், பிசாசு பிடிச்சவங்களை சர்ச்சுக்கு வந்து 6 வாரம் தொடர்ந்து சர்ச்சுக்கு வந்தாதான் அப்படின்வாங்க. 6 வாரம் வந்துட்ட பிறகு தான் பிசாசு ஓட்டுவாங்க, தொடர்ச்சியாய் சர்ச்சுக்கு வருவாங்க. எனக்கு ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லவே இல்லை. நான் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தேன். இது இங்கே சொன்னேனான்னு தெரில, இல்லை ரிவைவல் மீட்டிங்கில் சொன்னேனான்னு தெரில. நான் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங்கு போயிருந்தேன். போயிட்டு நான் எப்பயும் தனியாக போக மாட்டேன், என் துணைவியாரோ இல்லை யாருன்னா கூட வருவாங்க. எதற்காக அந்த வீட்டுக்கு நான் போனேன்னு தெரில. போன ஒரு 3வது மாடியில் அவங்களுடைய வீடு, அம்மாவும் பொண்ணும் மட்டும் இருந்தாங்க. நான் பார்த்து பேசிட்டு ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். ஜோம் பண்ணினே இருக்கிற நல்லா வீட்டுக்கு ஆசீர்வாதம், குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், ஜோம் பண்ணுறேன். திடீர்னு அப்படியே சிரிக்கிற சவுண்ட். உடனே எனக்கு மனசில் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று என்ன பண்ணுது, பிசாசு ஆடுது. இது வரைக்கும் ஆசீர்வாதமாக ஜோம் பண்ண நான் உடனே இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை கட்டுகிறேன் ஆண்டவரை, எல்லா ஆவிகளும் துரத்துகிறேன்னாலும் பிசாசு சிரிச்சினே இருக்குது. அப்போ ஜோம் பண்ணுறேன் நான். அப்படியே ஒன்றரை கண்ணை திறந்து பார்த்தா 2 பேரும் பக்தியாகவே இருக்கிறாங்க. 2 பேருமே சிரிக்கல, 2 பேரும் பக்தியாகவே இருக்கிறாங்க. பின்னாடி செல்ஃபோன் பெல் வச்சுன்னுக்குது. பாருங்க, சில நேரங்களிலே நம்ம பிரகாசிக்கலான்னு நினச்சா நம்மளை ஆஃப் பண்ணுறதுக்குன்னு பெரிய காரியம் ஒன்றும் தேவையில்லை. நான் அது அந்த காரியம் நடந்துட்டு சில நாட்கள் கழிச்சு அது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நடா இது ஆசீர்வாதமாக ஜெபிச்சு பேயெல்லாம் ஓட்டி கடைசியாக செல்ஃபோனுக்காக ஜோம் பண்ணியிருந்துருக்கிறேனே அப்படின்னு யோசிச்சுட்டு நான் கொஞ்சம் மனசோர்வில் தான் இருந்தேன். ஆனால் வந்துட்டு நான் ஒரு முறை இந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த்தை குறித்து நான் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, நல்ல ஒரு ஜென்ரல், காட்ஸ் ஜென்ரல் என்ற புஸ்தகத்தில் ஸ்மித் விகில்ஸ்வர்த்தை குறித்து எழுதியிருந்தது. அதில் வாசிக்கும் பொழுது பார்த்தா அவர் நைட்டு ஃபுல்லாக பேய் ஓட்டி இருக்கிறார். பெரிய ஊழியக்காரர், ஒருத்தருக்கு கால் இல்லையா, இவர் சொன்னாரா ஷூ வாங்கி போடுனாரு, பாதமே இல்லை, ஷூ வாங்கி போடுனாரு,
என்ன சைஸுன்னு தெரியலையான்னு காலைல ஷூ கடையில் போய் கேட்டால் இதெல்லாம் கட்ட ஷூ செஞ்சு போட முடியாதுன்னாங்க. இவர் பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஒரு 5ஆம் நம்பர் ஷூ கொடுங்கன்னு எடுத்து காலாண்ட கொண்டு வந்தால் அந்த ஷூ சைஸு பாதம் வளர்ந்துச்சு. அப்படிப்பட்ட பயங்கரமான ஊழியக்காரு நைட்டு திடீர்னு கண்ணை தந்து பார்த்தா பேய் முன்னாடி நின்று இருக்கும். நைட்டெல்லாம் பேய் ஓட்டுறாரு. போ பிசாசேன்னா அது ஆடிக்கினே இருக்குது. சூரியன் உதிக்கும் பொழுது தான் தெரிஞ்சிச்சு இவர் மாட்டின கோட்டு அங்கே என்ன பண்ணுது, ஆடிக்கினே இருந்திருக்கு. அதை படிச்சதுமே மனசு சந்தோஷமாயிடுச்சு. நான் ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய ஊழிய. அப்போ சில நேரங்களிலே பிரகாசமாக எரியணும்னு நினைக்கிற நேரத்திலே நம்மை சோர்வடையக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கும். சில காரியங்கள் என்னடா கர்த்தருக்காக தானே வந்தோம், கர்த்தருக்காக தானே செய்யணும்னு நினச்சோம், கர்த்தருக்காக தானே இந்த பொறுப்பில் நம்ம ஈடுபட்டோம், நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்மளை பிரகாசிக்க உடலையே என்ற சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் பாருங்க, நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. காரணம், எத்தனை தலைமுறை ஆனாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வாக்கு பண்ணினவர் வாக்கை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 4:18 21ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. உன் சந்நிதி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனராய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருந்தபொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாரால் கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இன்று நான் அதை தான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சில நேரங்கள் அந்த பிரைட்னஸ் எரியாதபடி சில காரியங்கள் இருக்கும். ஆனால் நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும், பலவீனம் இல்லாத விசுவாசம் இருக்கணும். நான் இப்படி இருக்க போவது இல்லை, நான் இப்படி இருக்க போவது இல்லை என்ற ஒரு திட நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். ஸ்தோத்திரம். பாருங்க, மூன்றாவதாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு எல்லாம் நிறைவேற ஒரு காலம் இருக்கிறது. There always a time for God's promise verse to be fulfilled. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா ஒரு காலம் இருக்கு. சில நேரங்களிலே நமக்கு ரொம்ப அவசரம். எப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டு உலகத்திலே எல்லாமே இப்போ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் கூட எல்லாருமே அப்படி தான் பண்ணுவீங்க. பெட்ரோல் பங்க்கில் போனோம், ஒரு 2 பைக்கு நின்னா கூட நின்று பெட்ரோல் போட்டுக்கணும் போகணுன்ற பொறுமை என்ன பண்ணல, இல்லை ஒன்று அடுத்த பங்க்கில் பார்ப்போம். ஒரு ஏடிஎம்மில் ஒரு 4 நிமிஷம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் ஏற்கனவே யாருன்னா ஒருத்தர் டோக்கன் எடுத்துகிட்டு அங்கே என்ன பண்ணின்னு இருக்கணும், உட்காந்துன்னு இருக்கணும். ஒரு க்யூவில் போனோன்னா ஒருத்தர் முன்னாடி உட்காந்துட்டு அப்படி தான் நம்மளால் போக முடிகிறது. ஆனால் தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்து இருக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். God does everything beautiful in due time. எல்லாவற்றையும் ஏற்ற வேளையிலே அழகாய் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமைதலாவே சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம சர்ச்சு எல்லா சர்ச்சும் அப்படி தான். நம்ம எது பாஸ்டர் சொல்கிறாங்களோ அது கீழ்ப்படிய மாட்டாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் எங்கள் சபை மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். எனக்கு இப்போ ஒரு மன சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது, தேவன் எதை செய்தாலும் அதை நேர்த்தியாய் செய்வார் என்று சொல். எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது.
சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப அவசரப்படும். எப்படி மோசே அவசரப்பட்டாரோ, எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களை நான் ஒரு ஆள் போதும் விடுதலை ஆக்கிடுவேன். ஆனால் அது அவருடைய நேரம் அல்ல. ஒரு காலத்தில் எனக்கு கூட மனசில் அப்படி தான் நினைப்பு இருந்துச்சு, எல்லாம் என்னால் செய்ய முடியும், எல்லாம் என்னால் செய்ய முடியும். நான் இப்போதே அந்த எண்ணம் வந்த வயதை இப்போ நான் திரும்பி பார்த்தா சின்ன பையனாக இருந்திருக்கிறேன். யோசிக்க செயல்படக்கூட திராணியற்ற அந்த நேரத்தில் என் மனசில் இருந்தது என்னென்னா, இப்போ நான் செஞ்சேன், என்னை விட்டா நான் செஞ்சுருப்பேன், என்னால் இது பண்ணியிருந்திருக்க முடியும். ஆனால் அதனாலே பல விளைவுகள் ஏற்பட்டு இருக்கும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அவர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின பொழுது கண்ணின் வயிற்றிலே இயேசு பிறந்தார் என்று சொல்லு. ஒரு நிமிஷம் முன்னாடியும் இல்லை, ஒரு நிமிஷம் பின்னாடியும் இல்லை. பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான், அதை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே லாசருடைய மரணம் இருக்கிறார். நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், மார்த்தாலும் மரியாளும் இயேசுவுக்கு ஆளமிச்சு தேடுறாங்க, எப்படியாச்சும் வந்துடட்டும். ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம் என்றால், வியாதியாக இருக்கும்பொழுது இயேசு வருவாரே என்றால் இவனை சுகமாக்கிடலாம் என்று சொல்லு. நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், செய்தியை கேட்டதுமே இயேசு இன்னும் 2 நாள் அங்கேயே தங்கியிருந்தார் என்று சொல். மார்த்தாள் மரியாளை யோசிச்சு பாருங்களேன், அவங்களுடைய நிலவரம் எப்படி இருக்கும். ஒருத்தர் செத்து போய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு சிநேகித்த ஒரு குடும்பம். மார்த்தாள் மரியாள் அதிகமாக நேசித்த ஒருவர் இயேசு. அப்போ ஆளை அனுப்பிச்சிட்டாங்க, இப்போ சாவை எடுக்கணும். மார்த்தாளும் மரியாளும் எப்படி இருந்திருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயா கொஞ்ச நேரம் இருங்க ஐயா. செய்தி சொல்ல போனவங்க கூட என்ன பண்ணிட்டான், திரும்பி வந்துட்டான். இப்போ பாருங்க, சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வரலன்னா என்ன பண்ணுறோம், ஒன்றை எடுத்துடுறோமா? இப்பயாச்சும் ஐஸ் பெட்டி இருக்கு வச்சு இருக்கிறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, செய்தி சொல்ல போனாங்க. வியாதியாக இருக்கும்பொழுதே இவர் வியாதியாக இருக்கிறான்னு சொன்ன போனவங்க வந்துட்டாங்க. இவர் மரித்துட்டாரு, கண்டிப்பாக இயேசு வந்துடுவார். ஏன்னா இவர் நேசிக்கிற ஒரு குடும்பம் இது, ஏன்னா இவர் நேசிக்கிற ஒரு மகன் இவன், கண்டிப்பாக இயேசு வந்துடுவார். கொஞ்ச நேரம் பொறுத்துங்க. பிரதான ஆசாரியரே, வேத பாரர்களே, ஊர் தலைவர்களை, கொஞ்ச நேரம் இருங்க, இயேசு வந்துடுவார், இயேசு வந்துடுவார், இயேசு வந்துடுவார், இயேசு வந்துடுவார். ஆனால் இயேசு அடக்கம் பண்ணி 4 நாள் கழிச்சு தான் வருவார். ஆனால் இவங்களுக்கு என்னது, இயேசு வந்துடுவார், இயேசு வந்துடுவார், இயேசு வந்துடுவார். சில நேரங்களிலே அநேகருடைய நினைப்பு, இப்போ நடக்கணும், இப்போ நடக்கணும், இப்போ நடக்கணும். இப்போ நடக்கலைன்னா மனசுக்குள்ள பல சோர்வுகள். இத்தனை ஆண்டு சர்ச்சுக்கு வந்தனே, இவ்வளோ உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டனே, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யலையே, என் வீட்டில் ஒரு அற்புதம் செய்யலையே, என்னுடைய வேலையில் ஒரு அற்புதம் செய்யலையே, என் வியாபாரத்தில் ஒரு அற்புதம் செய்யலையே. ஆனால் கர்த்தர் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். நீங்கள் என்னதான் கதறினாலும் அழுதாலும் காலப்பூச்சி கெஞ்சினாலும் லாசருவை புதைக்காமல் வச்சுன்னு இருந்தாலும் ஏசு எப்போ தான் வருவார், அடங்கம் பண்ணி 4 நாள் கழிச்சு தான் வருவார். ஏன்னா அதுதான் அவருடைய ஏற்ற வேலை, அதுதான் அவர் பிரகாசமாய் எரிகிறவராகவும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு நேரமும் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமைதியாகவே சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த வேளையிலே வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த பிளெஸிங் சென்டருடைய 12ஆம் ஆண்டு புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் சொன்னது போலவே இந்த வரப்போகிற ஆண்டு உங்களை பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனங்களுக்கு, இந்த ஜனங்களுக்கு உங்களை மகிமையாகவும் தேவன் நிச்சயமாய் வைப்பார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறுகிற தேவன் இல்லவே இல்லை. யோசுவா 21:45 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்றி என்று நாம் வாசிக்கிற வண்ணமாய் இங்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஆண்டை இந்த சபைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று என் வார்த்தைகளை நான் முடித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.